ஹாய் ஹலோ எவ்ரிவான், அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள். வெல்கம் டு அடர் 24/7 தமிழ். நான் அருணன் பேசிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னோட வாய்ஸ், என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போறோம், நம்மளோட சிடிஎஸ் எக்ஸாம்ல கேட்கப்பட்ட மேத்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு 10 கொஸ்டின்ஸ் அப்படின்றது நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ இன்டர்வியூ, நான் இன்டர்வியூ, அதே மாதிரி பார்த்தா டிப்ளமோ, ஐடி, இந்த மாதிரி பார்த்தா எல்லா எக்ஸாமினேஷனும் பார்த்தா 2024 நடந்திருக்கு. இந்த 2024 கேட்கப்பட்ட ஸோ எக்ஸ்ட்ரா 25 கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு முதல் 10 கேள்விகள் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட டிப்ளமோ அண்ட் ஐடி லெவலில் கேட்கப்பட்ட முதல் 10 சம் தான் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இரண்டு சீரான பகடைகள் ஒரே முறையாக என்ன பண்றாங்கன்னா உருட்டுறாங்க. சரிங்களா? ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. இரண்டு பகடையிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒற்றை முக மதிப்பு அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப ஒற்றை முகம் அப்படின்னாலே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஆட் நம்பர். ஆட் நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தா ஒற்றை முகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு பாக்குறப்ப சோ இரண்டு சீரான பகடைகள். அப்போ ஒரு டைஸ் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 6 சைடு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு டைஸ்ல பார்த்தா அதே மாதிரி பார்த்தா 6 சைடு இருக்கும். அப்ப எந்த ஒரு டைஸா இருந்தாலுமே பார்த்தா 6 சைடு அப்படின்றது இருக்கும். அப்ப ரெண்டு டைஸ் த்ரோ பண்றதுல டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டி பார்த்தா 36 பாசிபிலிட்டி இருக்கும்பா. ஒரு டைஸை ஒரு டைம் ரோல் பண்றப்ப நம்மளுக்கு 6 பாசிபிலிட்டி வரும். ரெண்டு டைம் டைஸ் பண்றப்ப நம்மளுக்கு 36 பாசிபிலிட்டி அப்படின்றது வரும். சோ என்ன கேட்டிருக்காங்க, ஒரே முக மதிப்பு கிடைப்பதற்கான நிகழ்தகவு தான் கேட்டிருக்காங்க. அப்ப ஒரே முக மதிப்புனா பாருங்க, 1 எனக்கு இந்த ரெண்டு வேல்யூ வரலாம். அதுவும் பார்த்தா ஆட் நம்பர்ல இருக்கும். அப்ப 1 1 அடுத்த 3 3 5 5. அப்ப 1 2 3 பாசிபிலிட்டி இருக்கு. அப்ப 3/36. இதை கேன்சல் பண்ணா 1 3 3 12 3 36. அப்ப 1/12 என்பது சரியான விடை. அப்போ ஆப்ஷன் டி இஸ் a கரெக்ட் ஆன்சர். புரியுதா? சோ டைசம் பொறுத்த அளவுக்கு இப்படிதான் நீங்க அப்ரோச் பண்ணணும். ரொம்ப முக்கியமான டைசம் எல்லாமே. சரிங்களா? ஓகே, ரெண்டாவது சம் பாருங்க பார்க்கலாம். 1 கியூப் 2 கியூப் 3 கியூப். அப் டு இதுல எத்தனை உறுப்புகளை கூட்டினா நமக்கு 6084 கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நமக்கு இதற்கான ஃபார்முலா தெரியுமா அப்படின்னா எஸ், தாராளமா தெரியும். அப்ப நமக்கான ஃபார்முலா என்னது? 1 கியூப் 2 கியூப் அப் டு n கியூப். இதுக்கான ஃபார்முலா என்னது? n into n plus 1/2 ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இதான் இதற்கான ஃபார்முலா. அப்ப இங்க என்னன்னு வரதால நம்ம இது போட்டுக்கிறோம். அப்ப நம்மளுக்கு என்ன கேட்டாங்கன்னா, எத்தனை உறுப்புகளை கூட்டினா எனக்கு இந்த வேல்யூ வரும் அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? ஃபார்முலா எடுத்துக்கலாமா? n into n plus 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேயா? இஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது? 6084. சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன், ரெண்டு பக்கம் ரூட் எடுக்கிறேன். ரூட் எடுக்கிறப்ப என்னது? n into n plus 1 divided by 2 is equal to root of 6084. ஓகே, நான் ஆல்ரெடி பார்த்தா மேக்ஸ்ல பேசிக்ஸ் உங்களுக்கு நடத்திருப்பேன். நிறைய வீடியோஸ் நம்மளோட யூடியூப்ல சொல்றேன். அதுல இந்த மாதிரி பார்த்தா இயலன்களின் கூடுதல் இருக்கு தெரியுங்களா? அது ஸ்கொயர் நம்பர் ஆகட்டும் இல்ல கியூப் நம்பர் ஆகட்டும், எது வேணா இருக்கட்டும். சோ அதுக்கு ரூட் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்ப இதோட வேல்யூ என்ன வரப்போகுது அப்படின்னு சொன்னா 78 அப்படின்றது ரூட் வேல்யூ வரப்போகுது. அப்போ n into n plus 1 வரப்ப இந்த 2 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா மல்டிபிள் ஆயிடுது. ஓகே, அப்போ 78 into 2 வருமா? ஓகே, அப்போ n into n plus 1 is equal to 156 அப்படின்னு வருப்பா எனக்கு. சரிங்களா? அப்போ இதை நம்ம உள்ள மல்டிபிள் பண்றதா என்ன வருது? n ஸ்கொயர் பிளஸ் n is equal to 156 அப்படின்னா நம்மளோட இருபடி சமன்பாடு படி நம்ம பண்றப்ப என்ன பண்ண போறோம்? n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 156 is equal to 0. ஓகே, இப்போ ரெண்டு வேல்யூ நான் என்ன பண்ற போறேன்? மல்டிபிள் பண்ண போறேன். மல்டிபிள் பண்ணா எனக்கு 156 வரணும். அதே மாதிரி ஆட் பண்ணா எனக்கு 1 வரணும். அப்படின்னு பாக்குறப்ப 13 ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், 12 ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல மைனஸ் போட்டா 13ல 12 போயிடுச்சுன்னா 1 வரப்போகுது. ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா எனக்கு 156 வரப்போகுது. அப்ப இதுல எனக்கு சரியான விட என்ன வரப்போகுது? இதுதான். அப்போ n minus 12 is equal to 0 அப்படின்னா என்னோட வேல்யூ என்ன வரப்போகுதுன்னா 12 வரப்போகுது. அப்ப முதல் 12 எண்களை கூட்டினா எனக்கு என்ன வரப்போகுது? 6084 அப்படின்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். புரியுதுங்களா? சோ சம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான். இது எல்லாமே அப்டேட்டட் பேட்டர்ன் படி இப்ப கேட்கப்பட்ட கேள்விகள் தான். சரிங்களா? சோ அதனால நீங்க குரூப் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்த கேள்வி பாருங்க. f1 என்பது 1ன்னு சொல்லிட்டாங்க, f2 என்பது 3ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நம்மள என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா f5 ஓட வேல்யூ என்னன்றது கேட்டிருக்காங்க. சரி, ஓகேப்பா. அப்போ எனக்கு இங்க ஒரு சின்ன ஃபார்முலா கொடுத்துறாங்க. அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தா f3 அப்படின்றது கண்டுபிடிக்க போறேன். அப்ப f3 எப்படி கண்டுபிடிக்கலாம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க f2 இருக்கு, இங்க f1 இருக்கு. அப்போ f n minus 1 இருக்குங்களா? அப்ப f2 அப்படின்னு வரப்போகுது. அதே மாதிரி f n minus 2 வந்துச்சுன்னா 3 minus 2 1ன்னு வரப்போகுது. அப்ப f1.
அப்போ F2 என்னது 3 1 அப்ப 3 1 4 அப்ப F3 ஓட வேல்யூ என்ன வர போகுதுனா 4 அப்படின்றது வர போகுது திருப்பி நான் என்ன பண்ண போறேன்னா F4 ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறேன் அப்ப F4 ஓட வேல்யூ எப்படி வர போகுது F3 F2 அப்படினு வர போகுது அப்ப இங்க வந்து 4 அப்படின்றது விடை இங்க ஆல்ரெடி பண்ணா ஒரு 3 ன்னு இருக்கு அப்ப = 7 என்பது பண்ணா F4 ஓட வேல்யூ எனக்கு வந்து வரும் இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போறேன் ஃபைனல் வேல்யூ F5 அப்படின்றத கண்டுபிடிக்க போறேன் அப்ப F5 என்பது பண்ணா F4 F3 அப்படினு வர போகுது F4 ஓட வேல்யூ பார்த்தா 7 F3 வந்து 4 அப்ப 7 + 4 F5 ஓட வேல்யூ என்ன வர போகுது 11 அப்படின்றது வர போகுது அப்ப 11 எங்க இருக்கு ஆப்ஷன் D ல இருக்கு புரியுதுங்களா சோ எப்பவுமே இந்த ஃபார்முலா நீங்க ஸ்டாண்டர்டா வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலால 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு இந்த வேல்யூ கிடைக்கும் 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த மாதிரி 5 சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு வந்து 11 அப்படிங்கற ஒரு வேல்யூ கிடைக்கும் சரிங்களா இதான் பார்த்தா மூன்றாவது கேள்விக்கு சரியான விடை அடுத்த நான்காவது கேள்வி பாருங்கப்பா WIN stands for DRM அதே மாதிரி ரன் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படின்றது நம்ம வந்து கேட்டிருக்காங்க ஓகே ரன் என்பதை எவ்வாறு எழுதலாம் ஓகே நம்ம இந்த மாதிரி வெச்சனாலே ஆல்பாபெட்ஸ் நீங்க தாராளமா எழுதிக்கலாம்ப்பா A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z ஓகேலா சோ அப்ப வின் DRM அப்படி சொல்லிட்டு கொடுத்தறலாம் அப்ப இங்க பாருங்க W னா அதுக்கு நேரா D இருக்கு அப்ப W னா அதுக்கு நேரா D இருக்கு அதே மாதிரி I னா அதுக்கு நேரா என்ன இருக்கணும் R இருக்கணும் I எங்க இருக்கு I இங்க இருக்கு PQR R ஓகே I னா இங்க R இருக்கு அப்ப அந்த மாதிரி நம்ம எழுதுறப்ப ரன் என்பதை எவ்வாறு எழுதலாம் அப்படி தான் கேக்குறாங்க சரிங்களா அப்ப R எங்க பாருக்கு நமக்கு R எங்க இருக்கு இங்க இருக்கு அப்ப R க்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம் I ன்னு எழுதலாம் அடுத்து U எங்க இருக்கு PQRSTU U க்கு நேரா பாருங்க F இருக்கு சரி ஓகே N க்கு நேரா என்ன இருக்குன்னா M இருக்கு ஓகே அப்போ ஓகே என்ன தான ரன் ஓகே M அப்ப IFM எங்க பாருக்கு IFM அப்படின்றதுனா ஆப்ஷன் B ல இருக்கு அப்ப ஆப்ஷன் B என்பது நமக்கு சரியான விடையாக வரும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்க क्वेश्चन நம்பர் 4 குமரனின் தற்போதைய வயதின் 2 மடங்கு ஒன்றோடு ஒன்றை கூட்டினால் கிடைப்பது குமரனின் 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதியம் அப்ப 2 ஆண்டுகள் இப்போ நல்லா கவனிச்சுக்கோ பெர்சன்டேஜ் வந்து நான் x ன்னு எடுத்துக்கிறேன் அப்ப 2 ஆண்டுகள்னா என்ன சொல்ல போறேன்னா x - 2 ன்னு சொல்லலாமா 2 ஆண்டுகள் அப்படினா சரி ஓகே 2 ஆண்டுகளுக்கு முந்தைய வயதியம் அவரின் 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதியம் அப்ப 4 ஆண்டுகளுக்கு பிந்தைய வயதுனா என்னது ஓகே x + 4 நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இதன் பெருக்க கிடைக்கும் வகுப்புக்கு சமம் தான் என்ன அப்படி சொல்லிட்டு பார்த்தா தற்போதைய வயதின் 2 மடங்கு அப்ப தற்போதைய வயது x ன்னு எடுத்தனா அதோட 2 மடங்குனா 2x அதோட ஒன்றை கூட்டினால் என்பதற்கு இதுதான் இப்ப ஆன்சர் வரப்போகுது இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணா ஆன்சர் அப்படின்றது கிடைச்சிரும் ஈஸியா சிம்பிளிஃபை பண்ணிடலாமா என்ன இருக்கு x - 2 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு அடுத்து x + 4 அப்படினு ஒன்னு இருக்கு இதுதான் பண்ணா 2x + 1 ன்னு வரப்போகுது அப்ப என்ன வரப்போகுது x² ஓகே மைனஸ் 4 2 x² பிளஸ் ஒரு 4x மைனஸ் 2x மைனஸ் 8 இஸ் ஈக்குவல் டு 2x + 1 ன்னு வரப்போகுது சரி ஓகே இந்த 8 இந்த பக்கம் கொண்டு போயிருங்க இந்த x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்கப்பா அப்ப x² plus 4x minus இந்த 2x உம் 2x உம் ஒரு 4x வந்துற போது இந்த -8 அந்த பக்கம் போயிடுச்சுனா 9 ன்னு மாறிட போகுது அப்ப இந்த ரெண்டு வேல்யூ கேன்சல் ஆயிடுச்சுனா x² = 9 னா x ஓட வேல்யூ என்ன வரப்போகுதுனா 3 ன்னு வரப்போகுது அப்போ தற்போதைய வயது நான் என்ன எடுத்துக்கிட்டேன் x ன்னு எடுத்துக்கிட்டா அப்ப x ஓட வயசு என்ன இருக்க போகுது கண்டிப்பா பார்த்தா 3 ஆ தான் இருக்க போகுது சரிங்களா ப்ராப்ளம் ஆன் ஏजेस ரொம்ப முக்கியமான பேட்டர்ன் பா ஓகே இந்த சம்லாம் நீங்க வந்து என்ன பண்ண கூடாது தப்பே பண்ண கூடாது ஓகே ரொம்ப ஈஸியான கான்செப்ட் அப்படியே ஒவ்வொரு லைனுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் அதற்கான ஈக்குவேஷன் மட்டும் எடுத்து போடினாலே ஓகே சரியான விடை அப்படின்றது வந்துரும்பா சரியா ஓகே அடுத்து பாருங்க A ஆனவர் B ஐ காட்டிலும் ஓகே வேலை செய்வதில் 5 மடங்கு வேகமானவர் அப்படி சொல்லிருக்காங்க ஓகே அவரை காட்டிலும் 5 மடங்கு வேகமானவர் அப்போ A B அப்படினு சொல்லிட்டு ரெண்டு பேர் எடுத்துக்கலாமா ஓகே இவர் வந்து 5x வேல்யூ செஞ்சாரா இவர் என்ன பண்றாரு x ஓகே அதுல வந்து முடிச்சாரு 50 நாள்ல வேலை செய்யறத 10 நாள்ல முடிச்சாரு அதுதான் பார்த்தா என்னது வேலை செய்வதில் திறமை அப்படினு அர்த்தம் ஓகே அதாவது பாருங்க ஓகே அவரால் அந்த வேலையை ஓகே B எடுத்துக்கொண்ட நேரத்தை விட 40 நாட்கள் குறைவாக எடுத்துக்கொள்கிறார் அப்ப இவரை கம்பேர் பண்றப்ப என்னது 40 நாட்கள் குறைவா எடுத்துக்கறாராம்பா அப்ப 40 நாட்கள் குறைவா எடுத்துக்கிறார் அப்படினா இவர் கண்டிப்பா 10 நாள்ல ஒரு வேலையை முடிக்கிறார் அப்படினா இவர் முடிக்கிறதுக்கு 50 நாள் ஆகும் அப்பதான் இதுல இத கழிச்சா 40ன்றது வரப்போகுது புரியுதா அப்ப இவரோட ஒன் டே வர்க் வந்து 1/10 இவரோட வர்க் வந்து 1/50 அப்ப எல்சிஎம் எடுக்கிறப்ப நமக்கு என்ன வரப்போகுது 50 ன்னு வரப்போகுது அப்ப 6/50 இதுல பாதி பார்த்தா 3 இதுல பாதி பார்த்தா 25 அப்போ 25/3 நம்ம எப்படி சொல்றோம் ஓகே 8 3 24 1/3 அப்ப 8 1/3 டேஸ் பார்த்தா ரெண்டு பேர் சேர்ந்து அந்த வேலையை முடிப்பார்கள் கிளியரா
புரியுதுங்களா? ஒவ்வொரு ஸ்டெப் நம்ம எப்படி போடணும்னு சொல்லிட்டு. அப்போ 8 1/3 என்பது எனக்கு சரியான விடையாக வரும். ஓகே, அடுத்த பாருங்க. உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்க அளவுகள் முறையே 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் அப்படின்னு நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. எனில் சரிவகத்தின் பரப்பளவு காண்க. ஓகே, சரிவகம் அப்படின்னா 5 சைடு இருக்குமா? சரி, ஓகே, சரிவகம் இருக்குப்பா. ஓகே, இதோட ஹைட்ன்றது எனக்கு கொடுத்துட்டாங்க. என்னப்பா 5 சென்டிமீட்டர் அப்படின்றது கொடுத்துட்டாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னன்றது நம்மளுக்கு வந்து தெரியுமா அப்படின்னா எஸ், கண்டிப்பாக தெரியும். என்னது? ஓகே, ஆஃப் a plus b into h. இதுதான் பார்த்தா இதற்கான ஃபார்முலா. இல்லை h/2 அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சம்முக்கு வந்து ஆன்சர் வந்து போட முடியும். சரிங்களா? இப்போ இது எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ a ஓட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 8ன்னு கிடைச்சிருக்கு. b ஓட வேல்யூ பார்த்தா எனக்கு வந்து 10ன்னு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி h ஓட வேல்யூ பார்த்தா 5ன்னு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மூணு வேல்யூ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து இன்சர்ட் பண்ண போறோம்ப்பா. இன்சர்ட் பண்ணா நமக்கான ஆன்சர் என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, 1/2 ஆஃப் 8 plus 10 into 5 வருமா? ஓகே, அப்போ ஓகே என்ன வரப்போகுது? 1/2 18 into 5. ஓகே, அப்போ 18/2 into 5 கேன்சல் பண்ணால் 9 டைம் 9 5 45. அப்போ 45 ஸ்கொயர் சென்டிமீட்டர் என்பது சரியான விடை. புரியுதா? 45 சென்டிமீட்டர் என்பது நமக்கு என்ன வருது? சரியான விடையாக வருகிறது. கிளியராப்பா? ஓகே, அடுத்த சம் பாருங்க. 8ஆம் சம். இன்னும் 2 சம் தான் இருக்கு. அசல் 30,000, முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் 8%. ஆண்டிற்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் வட்டியை காண்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்னது? கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்ப காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னாலே இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வருமா? அப்ப முதல் ஆண்டுக்கு எவ்வளவுப்பா? 30,000 ரூபாய். ஓகே, முதல் ஆண்டுக்கு 30,000 ரூபாய். எத்தனை பர்சன்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிருக்காங்க? 7% சொல்லியிருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா 7% கண்டுபிடிக்க போறோம். அப்போ 1% 300 ரூபாய் அப்படின்னா 7% வந்து 2100 ரூபாய். அப்போ என்ன வரப்போகுது? 32 100 அப்படின்றது வரப்போகுது. இதுல நம்ம 2வது வருஷம் என்ன பண்ண போறோம்? 8% கண்டுபிடிக்க போறோம். அப்போ இதுல 8% சொல்றப்ப ஓகே, 1 சாரி 1 8 2 8 16 மீதி 1 3 8 24 1 25. அப்போ டோட்டலா பண்ணா 2100 அப்படின்றது ஃபர்ஸ்ட் வருஷம், 2568 2வது வருஷம். அப்போ 8 6 6 4. ஓகே, 4668 எங்க பாருங்க? ஓகே, ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. அப்போ இதுதான் பார்த்தா சரியான விடை. புரியுதுங்களா? நல்லா கவனிச்சோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் வருஷம் இருக்கு. ஓகே, இதுக்கு 7% பார்க்குறப்ப 2100 வருது. 2வது வருஷம் வரப்ப என்ன பண்ணும்? அந்த அமௌண்ட் இதோட சேர்த்துக்கும். இதுல 8% எடுக்கிறப்ப 2568 வருது. அப்போ முதல் வருஷம் 2100, 2வது வருஷம் 2568. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா ஓகே டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கிடைச்சிடும். அதுதான் 4668 ரூபாய். ஓகே, இது ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகே, 5000 ரூபாய்க்கு 10% வட்டி விதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டி. ஓகே, இந்த மாதிரி நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்டாலும் ரொம்ப சிம்பிள் தான்பா. இங்க இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோங்க, நம்பர் ஆஃப் இயர் பார்த்துக்கோங்க. ரெண்டுத்தையும் என்ன பண்ணும்? மல்டிபிள் பண்ணும். அப்போ 5 10 என்ன வரப்போகுது? 50% அப்படின்றது வரப்போகுது. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கோம்னா 100% என்பது என்னோட பிரின்சிபல். என்னது? 5000 ரூபாய். இதுல நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா 50% தான் என்னன்றது கண்டுபிடிக்க போறேன். அப்போ 100% ஓகே 500 அப்படின்னா 50% கண்டிப்பா அதுல பாதி என்னது? 2500 தான் வரப்போகுது. அப்போ 2500 என்பது சரியான விடைப்பா. சோ இன்னைக்கான கடைசி கேள்வி. ஓகே, என்ன இருக்கு? ஓகே, if 15 chart papers together weight of 50 grams, how many of the same type will be there in the pack of 2.5 kilogram அப்படி சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 15 அட்டைகள் கொடுத்திருக்காங்க. அதோட மொத்த எடை பார்த்தீங்கன்னா 50 கிராம் சொல்லிருக்காங்க. அப்ப 15 அட்டை இருக்குப்பா. அதோட டோட்டல் கிராம்ஸ் பார்த்தீங்கன்னா என்னது? 50 கிராம்ஸ். ஓகே, அதே மாதிரி 2.5 கிலோகிராம் கொடுத்திருக்காங்க. அப்ப 2.5 கிலோகிராம் என்பது பார்த்தீங்கன்னா என்னது? 2500 கிராமுக்கு சமம். ஓகே, அப்ப இதுல எத்தனை பேப்பர் இருக்குன்னு தான் கேக்குறாங்க. அப்ப அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? x ஓட வேல்யூ தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப 15 × 2500 divided by 50 is equal to x. ஓகே, 0 0 கேன்சல் ஆயிரும். ஓகே, 5 25 50. ஓகே, இது கேன்சல் பண்ணா நமக்கு என்னது? 750 is equal to x. அப்ப மொத்தம் எத்தனை அட்டை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு 750 அட்டைகள் அப்படின்றது தேவைப்படுது. சரிங்களா? எஸ், இந்த 10 சம்மே ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். இது வந்து நம்மளோட ப்ரீவியஸ்ல 2024ல சிடிஎஸ் எக்ஸாம், டிப்ளமோ எக்ஸாம் இருக்கு தெரியுங்களா? அதுல கேட்கப்பட்ட கேள்விகள் தான். இதுக்கப்புறம் ரெகுலரா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கிளாஸஸ் அப்படின்றது பார்க்க போறோம். அதே மாதிரி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு நிறைய பேட்சஸ் அப்படின்றது இப்போதைக்கு சேல் போயிட்டு இருக்குப்பா. எஸ்பெஷலி இந்த டிஎன்பிஎஸ்சி மெகா பேக் அப்படின்றது நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான டிஎன்பிஎஸ்சி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பி,
டெட் இந்த மாதிரி எல்லா எக்ஸாமினேஷன் பார்த்தா இந்த ஒரு பேட்ச் இருந்தாலே உங்களால வாங்கிட முடியும். ஸோ மறக்காம நம்மளோட ADA24 சமல ஜாயின் பண்ணிக்கோங்க. Y836 அப்படின்ற கூப்பன் கோட் யூஸ் பண்றப்ப உங்களுக்கு இன்னும் பார்த்தா பெஸ்டான ஆஃபர் கிடைக்கும். 3899 ரூபாய்க்கு இந்த பேட்ச் இருக்கும். அதே மாதிரி இந்த பேட்ச் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்றப்ப உங்களுக்கு 11,000க்கு மேற்பட்ட ஃப்ரீ MCQ PDF அப்படின்றத நம்ம வந்து கொடுக்க போறோம். சோ மறக்காம ஓகே ஜாயின் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ் மக்களே, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சலாம். ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். Thank you all. Thank you so much.